இவ்வளவு மகா மட்டமான படமா இவ்வளவு வசூலா இருக்குன்னு எல்லாம் அண்ணாந்து பாக்குற படம் தான் நியூ லே மூவி. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ விளையாண்டுருப்போம்ல, அந்த லெவல்ல தான் இந்த படத்தோட கிராபிக்ஸே இருக்குது. ஆனா இந்த படத்தோட வசூல் மட்டும் கிட்டத்தட்ட 24,000 கோடி. ஆரம்பத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு மட்டமா இருக்கு, நல்லாவே இல்லைன்னு சொல்லியே செம ப்ரமோஷன் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு அவங்க பெருசா செலவே பண்ணல. செலவு பண்ணது அதிகபட்சம் 4,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க எடுத்தது கிட்டத்தட்ட 24,000 கோடி இப்ப வரையும். எதனாலனா இது ஒரு அம்மாவும் பையனும் சேர்ந்து எடுத்த படம். 5 வருஷம் உழைப்பு. அவங்க அம்மாவே இதுக்கு திரைக்கதை, வசனம், பாட்டு பாடுறது, அவங்க பையன் எடிட்டிங், இதெல்லாம் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணிருக்காங்க. சோ இப்படி சொல்லியே இட்ஸ் பேட் பட் இட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எல்லாம் பார்த்து 24,000 கோடி வசூல் பண்ணிட்டாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் சினிமாவில எந்த படத்தை நம்ம ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி வெற்றி பெற வைக்க மறந்துட்டோன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னைய பொறுத்த ஒரே படம் தான் தி லெஜெண்ட் சரவணா. ஆசை பேராசை, you are totally wrong.